சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். பாட்டி திடீர்னு வந்ததுனால ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க விஜயா. என்னத்த சொல்லாமறையாக வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் அவன் வீட்டுக்கு சொல்லிட்டு தான் வரணுமோ, வரக்கூடாதோ அப்படி இப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. இல்லைத்த சொல்லிட்டு தானே வருவீங்க, அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. உன் புத்தி தெரியும், நான் வரக்கூடாதுன்னு நினைப்பேன், நான் வந்தோடனே அப்படி சமாளிக்க அப்படிங்கிறாங்க. அம்மா இவளை பற்றி தான் தெரியுமா, விடுங்கம்மா அப்படின்னு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என் பேத்தி மீனாவங்க அப்படின்னு கேட்குறாங்க முத்துட்ட. என்னனுக்கா அப்படிங்கிறாங்க. பேத்தி அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க. ஒரு நல்ல விஷயமாக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை என்னம்மா நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க. சரி சரி வாங்கம்மா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. உடனே முத்து நீ போய் ஓடி போய் ஸ்வீட் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. மீனா சிரிச்சுக்கிட்டே நிற்காங்க. சிரிச்சுக்கிட்டே நின்ற உடனே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. என்னன்னு தெரியலையே, எங்கள் அத்தை ஸ்வீட் வாங்கிட்டு சொல்கிறாங்க, இவன் வேறு பாட்டி வாங்கிட்டு வரான்ட்டு போகிறான், இந்த மீனா வேறு சிரிச்சுக்கிட்டே இருக்கா, என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே பாட்டி இது என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. டேய் பொறுமையாக இருடா, நான் தான் நீ ஸ்வீட் வாங்கிட்டு தான் சொல்ல போகிறேனே, முதல்ல ஸ்வீட் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு திட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. பாட்டி என்கிட்ட திட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. என் கையில் வாங்கி நீ வாங்கணும்டா, வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. முத்து போகிறாரு. போயிட்டு நல்ல ஸ்வீட்டை வாங்கிட்டு வர பாட்டிட்டு கொடுக்காங்க. உடனே பேராண்டி இங்கே வா, மீனா இங்கே வா அப்படிங்கிறாங்க. உடனே நிற்காங்க. அண்ணாமலை எந்திரிச்சு நெல் அப்படிங்கிறாங்க. எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னம்மா அப்படின்ட்டு. என்னத்தை ஒவ்வொருத்தரையே எந்திரிச்சு நெல்லுங்கிறீங்க, ஸ்வீட் வாங்கிட்டு சொல்கிறீங்க என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை உன் பொண்டாட்டியை கூப்பிடு அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. விஜயங்க வா அப்படிங்கிறாங்க. என்னத்தை எல்லாரையும் கூப்பிட்றீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் 2 பேரும் 3 பிள்ளையை பெற்று வளர்த்தவங்க சரியா, நானும் ஒரு பையனை பெற்று வளர்த்தேன், அது போக பேரன் பேத்தின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் இருக்கீங்க. நல்ல கூட்டு குடும்பமாக இருக்கும், இதே மாதிரி இருக்கணும். நம்ம குடும்பத்தில் புதுசாக ஒரு உறுப்பினர் வர போகிறாங்க, அதை நம்ம கொண்டாடணும்ல அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, உங்கள் சொந்தக்காரங்க யாரும் வீட்டுக்கு வராங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொந்தக்காரங்க தான், அது உனக்கு ரொம்ப வேண்டிய சொந்தக்காரங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வேண்டியவங்களா, யார்த்த அப்படிங்கிறாங்க. உனக்கு வேண்டியவன்னா உன் பையனுக்கு குழந்த பிறக்க போகுது அப்படிங்கிறாங்க. உடனே யாருக்கு மனோஜுக்கா ரவிக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அது மட்டும்தான் பிள்ளைகளா, வேறு யாரும் பிள்ளை இல்லையா அப்படிங்கிறாங்க. இவனும் என் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சலிப்பில் சொல்கிறாங்க. உனக்கு என்ன சலிப்பாக தான் இருக்கும், முத்தை பார்த்தாவும் மீனா பார்த்தாவும். மீனா மாசமாக இருக்கானாம்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாரு. மீனா ரொம்பவே வெக்கப்பட்டு நிற்காங்க. இது சொன்னடே உன் பொண்டாட்டி மாசமாக இருக்கான்னு சொல்லியிருக்கேன், உனக்கு சாக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு சாக்கா தான் இருக்குது, என்கிட்ட அவர்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஒரு வீட்டில் தாய்கிட்ட ஒரு பிள்ளை சொல்லும், என்ன இந்த மீனா நம்ம வீட்டில் வந்த பிள்ளை, முறையாக உங்கள்கிட்ட தான் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கா. பல முறை அவன்கிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்கா. அதுக்குள்ளே சூழல் இப்போ இங்கே இல்லை. உங்கள்கிட்ட ஜகாசமாக பேச முடியலன்னு நினைக்கிறேன். அதனால் என்கிட்ட ஃபோன் அடித்து சொன்னான், பாட்டி இந்த மாதிரி நான் மாசமாக இருக்கேன், நான் முறையாக என் புருஷன் காதில் சொல்லணும், அதுக்கு எனக்கு சொல்ல முடியலை, நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் பாட்டி அப்படின்னாங்க. சொன்ன உடனே நான் ஃபோனில் பேசணும் நல்லா இருக்காது, என் பேத்தி மாசமாக இருக்கா, அவளுக்கு சத்தான சாப்பாடையும் நான் கொடுக்கணும், அது போக இந்த பிள்ளை ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு கிடக்கு, கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுக்கணும். என்ன நீ வேறு நடமாடும் பூக்கடை வச்சு கொடுத்துருக்கேன், பைக்கில் உடக்கத்துக்கெல்லாம் இருந்தது, மாசமாக இருக்கும்போது பைக்கு ஓட்டக்கூடாதப்பா, அது போக வீட்டு வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. இந்த பூக்காரி மாசமாக இருக்காளா, மாசமாக இருந்தால் அவங்க அத்தை சொன்ன மாதிரி சொத்தை எதுவும் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இல்லை அத்தை எதுவும் அதை பற்றி பேசலை, நம்ம எதுவுமே பேசக்கூடாது, இந்த பூக்காரி மாசமாக விட்டேன்னே, நான் பேரனும் பேத்தின்னு கொஞ்சியாக போகிறேன், நான் சுருதிக்கோ ரவிக்கோ மனோஜுக்கோ ரோகிணிக்கோ குழந்த பிறந்தா தானே நான் என் பிள்ளை என் பேரனை ஏற்றுப்பேன், பேத்தியை ஏற்றுப்பேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே நம்மளை இந்த பத்திரத்தாளா கொடு அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேனே, இந்த குடும்பத்தில் யார் முதல்ல வாரிசை பெற்றெடுக்காங்களோ அவங்களுக்கு சொத்து கொடுப்பேன்னு சொன்னோம்ல, அதான் உணர்ந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மேலும் பயங்கரமான ஷாக்கு விஜயாவுக்கு. இங்கே ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கோம். இந்த சூழ்நிலையில் இந்த மீனாவுக்கு முத்துக்கும் ஒன்றுமே செய்யாமல் பரிசு கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. அதான் ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க மனோஜ், அதான் சொன்னேன் சீக்கிரம் நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், பாட்டி தரக்கூடிய சொத்தை நம்மளே வாங்கிக்கலாம்னு சொன்னேன், நீ தான் கொஞ்சம் லேட் ஆகட்டும்னு சொல்லிட்டு லேட் ஆகிட்ட அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, பாட்டி நானும் இதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி ரவிட்ட எவ்வளவோ சொன்னேன், ரவி மக்காவே இருக்கான்
பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா முன்னாடி இப்படி பேசுகிறா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லிட்டாங்கம்மா அவள் கொஞ்சம் விளையாட்டு புத்தியில் உள்ள பிள்ளை அப்படிங்கிறாங்க. தெரியுது பணக்கார பிள்ளைகள் பூரா விளையாட்டுத்தனமாக இருக்காங்க, பணம் இல்லாத பிள்ளைகள் பொறுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க மீனாவை பார்த்து. உடனே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த அத்தை வந்ததுலேருந்து மீனாவை வைத்தி பேசுகிறது, என்ன மட்டத்தண்டி பேசுகிறது, இதே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மீனாவுக்கும் ஓவராக திமிராயிரும், இந்த ரோகிணிக்கும் சுருதிக்கும் ரொம்ப நக்கலாயிரும். சீக்கிரம் இவங்களை கிளப்பி விட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்காங்க மனசுக்குள்ளே. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் இன்னைக்கு சொல்கிறது தான், நீ வண்டி ஓட்டாமல் இரு சரியா, உனக்கு என்ன செலவு வேணால் பாடிட்டு வாங்கிக்க, ஆனால் என் பேத்தியை நீ நல்லா பார்த்துக்கிடணும். என் பேத்தி நினச்சக்கூடாது, வேலைக்கும் போகக்கூடாது, வீட்டு வேலையும் செய்யக்கூடாது, எல்லா வேலையும் வேறு ஆட்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அது எப்படி தர முடியும், வீட்டு வேலையில் அவள் தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. அவள் செஞ்சு தரணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் எதுவும் போட்டால் வந்திருக்கா? இல்லைல்ல, இந்த வீட்டு மருமக தானே, இந்த வீட்டில் 3 மருமக இருக்காங்கள்ல அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், 3 மருமக இருக்காங்க, 3 மருமகளில் எனக்கு சமைக்க தெரியாது, திங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாட்டி நல்லா சாப்பிட்டா பாட்டி அப்படிங்கிறாரு ரவி. ஆமாம் பாட்டி சாப்பிடுவேன், நீங்கள் அங்கே கிராமத்துக்கு வரும்போது என்ன வேலை செய்யுங்க, காய்கறி வெட்டுக்குன்னு சொன்னீங்க, காய்கறி வெட்டினேன் கை வெட்டிட்டு அப்படிங்கிறாங்க. ஏம்மா எல்லாமே பட்டாதான் திருந்த முடியும் என்ன, அதெல்லாம் ஒன்று செஞ்சுக்கிற வேண்டிதான். புருஷனுக்கு தான் சமைச்சு கொடுக்கும்போது புருஷனுக்கு கூட கொஞ்சம் பாசம் வரும். இந்த முத்து மீனாவும் கொஞ்சம் விலகி நின்றாங்க. உனக்கு தெரியுமோ தெரியலையோ தெரியல, எனக்கு தெரியும், விலகி நின்றாங்க. மீனா அவனுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுத்து வச்சு அவனை நல்லா பார்த்துக்கிட்ட போய் இன்றைக்கி 2 பேரும் அன்யோன்யமாக ஆகிட்டாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க 2 பேரும் ஒன்றா பேசுகிறதுக்கே பல கோயில் கொண்டு போய் சாமி கும்பிட்டுருக்கேன் நான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லிட்டாங்க, ஆமாம்மா முதல்ல 2 பேரையும் விருப்பமில்லாமல் தான் சேர்த்து வச்சோம், இன்றைக்கி காலத்தின் சூழல் அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. ஆமாம் பிள்ளை நல்லா இருக்காங்க, அந்த ஒரு ஓட்ட காரை வச்சுருக்கான், ஒரு நடமாடும் பூக்கடை வச்சுருக்கான், இதை வச்சுட்டு இவங்க ஓவராக தான் படம் போட்டுட்ருக்காங்க. இந்த அத்தை இருக்கும்போது நான் ஏதாவது சொன்னோம்னா அவங்க எண்ணி 2 ஏசுவாங்க, அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அத்தை நீ உட்காருங்க, மீனா நீ காப்பி போடு அப்படிங்கிறாங்க. இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவள் வேலை செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்ட்டு, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, இப்போ நீ காப்பி போடு அப்படிங்கிற. அத்தை நானாக போடணும் அப்படிங்கிறாங்க. நீ தான் போடணும் போடு அப்படிங்கிறாங்க. உடனே அதை காப்பி போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. மீனா நீலாம் காப்பி குடிக்கக்கூடாது, நீ சூடான வெந்நி அந்த மாதிரி குடிக்கணும், பழங்களை தான் சாப்பிடணும் வைக்கணும். முத்து இந்த காசை பிடி, இதில் ஒரு 5000 இருக்குது, பழங்கள் நான் சொல்லுறதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. பாட்டினா இப்போ தான் ஸ்வீட் வேணுந்தேன் அப்படிங்கிற. டேய் அதெல்லாம் எல்லோரும் கொடுக்குறதுக்கா, இது என் பேத்தி சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை 5000 ரூபாய்க்கு அதுக்காண்டி வாங்கணும் அப்படிங்கிறாங்க. 50,000 ரூபாய்க்கு வாங்க தான் செய்யணும். இப்போ முதல் ஸ்டெப்பாக 5000 ரூபாய்க்கு வாங்குவோம். ஏன்னா மீனா குழந்தைய பெற்றெடுக்குது வரைக்கும் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஆகா இந்த அத்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு வேலையும் நடக்காது. இப்போ குடும்ப சொத்தை முத்துக்கு மீனாவுக்கும் கொடுத்துட்டாங்க. இதை எப்படியாவது என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி எல்லாருக்கும் பகிர்ந்து எழுத வைக்கணும். இந்த அத்தை பண்ணுறது சரி கிடையாது இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க. என்ன விஜயா உன் ஒரு மாதிரி போகுது அப்படிங்கிறாங்க. இல்லைத்த குடும்ப சொத்துங்கும் போது எல்லாருக்கும் பங்கு தானே நீ கொடுக்கணும், நீங்கள் மட்டும் முத்தை வளர்த்ததுனால முத்துக்கே கொடுத்தேன்னு என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. நான் தான் என்ன சொன்னேன், குடும்ப சொத்தில் ஒரு பங்கு நான் சுயசம்பாத்தியமாக பண்ணது, அதை யாருக்கு முதல்ல இந்த குடும்ப வாரிசை என்கிட்ட பக்க போகிறோம்னு சொல்லி உறுதிப்படுத்திலோ அவங்களுக்கு தருவோம்னு சொல்லியிருக்கேன். இப்போ உறுதிப்படுத்தினது யார், மீனாவுக்கும் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அவள் உங்கள்கிட்ட சொல்லி முத்துட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை, சொத்து ஆசையில் சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. உன் வாயை மூடு விஜயா, ஒன்றை மாதிரி அவள் கிடையாது சரியா, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் என் பையனை கெட்டுனேன் அந்த நேரத்தில், எனக்கு தெரியாமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை நானும் அப்படி இல்லை, சொந்த அத்தை மாமா வேணும்னு கட்டினேன் அப்படிங்கிறாங்க. அந்த பாசம் உனக்கு இல்லையே, நான் சொந்த அத்தைன்னு என்னைக்கு நினச்சிருக்கேன், உங்கள் அப்பா என் கூட தானே பிறந்தான், அவனை நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், நீ ஆகுமாவா என்ன, நீ என்னைக்காவது ஒரு நாள் 1 ரூபாய் கஞ்சி ஆசை பாசமாக தந்திருக்கியா அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு நான் சாப்பாடு ஒரு நாள் தந்தது இல்லையா, வைக்கலையா அப்படிங்கிறாங்க. தந்தை நான் கேட்டு தந்தே ஆகணுங்கிற சூழ்நிலையிலையும் அண்ணாமலை சொன்ன சூழ்நிலையிலையும் தந்திருப்பேன், மற்றபடி மனசார எங்கள் அத்தை நல்லா இருக்கவங்க தந்ததும் இல்லை வச்சதும் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த கிராமத்தில் வாழ்க்கை நான் வாழணும் அப்படி இப்படின்ட்டு உங்கள் பார்த்து வந்துட்டே, கிராமத்தில் வாழ்க்கையில் உள்ள சுகம் கிடைக்குமா, கிராமத்து வாழ்க்கையில் உள்ள சுகாதாரம் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. பாட்டி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சலாம் நகரிகம் தான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் முத்து இவங்க இப்படி தான் அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்கள் கொடுத்த சொத்து எனக்கு கொஞ்சம் தந்தீங்கன்னா பிஸ்னஸ் நான் பெரிய அளவில் பண்ணது வசதியாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அவனை முத்து சொல்லிட்டாரு, ஆமாம் பாட்டி இதையும் எங்கேயாவது கொண்டு துளைச்சி வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. ஆமாடா ஒரு பொம்பளைட்ட துட்டை இழந்தியா வாங்கிட்டியா வாங்கலையா அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டியா
இல்லை இல்லை வாங்கணும் அப்படிங்கிறாங்க. என்னடா உழம்பிட்டு கிடக்க, இதையாவது எதுவும் தொலைக்காம இரு. என் பையன் கஷ்டப்பட்டு உழைச்சி அவனுக்கு வாங்கின பணத்தை நீ வம்பாக்கியிருக்கேப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சுதி ரவின்னு சிரிக்கிறாங்க. உடனே பாட்டி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கி வைக்க போகிறேன் அப்படிங்க. அந்த சட்டி பானைலாம் வாங்கிச்சு ரோட்டில் வைக்க போகிறியா அப்படிங்கிறாங்க. பாட்டி பெரிய ஷோரூம், சட்டி பானைலாம் பெரிய கடை எடுத்து வைக்க போகிறியா அப்படிங்கிறாங்க. பாட்டி சட்டி பானைலாம் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. நீ என்னடா சொல்லிட்டு இருக்கான் நம்மளை அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்றும் இல்லை, இந்த வீட்டுக்கு தேவையான சேரு பெஞ்சி தலைவாணி பஞ்சு முத்தை இதெல்லாம் விற்கிறதுக்கு இடம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்படி சொல்லணும்ல புரியுத மாதிரி. வீட்டுக்கு தேவையான பொருள்னால் வீட்டுக்கு தேவையான பொருள், சட்டி பாத்திரமும் வீட்டுக்கு தேவையான பொருள் தான், சோஃபா செட்டும் வீட்டுக்கு தேவையான பொருள் தான் சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அவன் பாட்டி அதுதான் அட்வான்ஸ் கொடுத்து செய்ய போகிறேன், அதான் என்ன பேர் வைக்கணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. சரி, என்ன பேர் வைக்கணுமோ உங்கள் அம்மா பேர் வைக்க வேண்டியதானே, இல்லை உங்கள் அப்பா பேர் வைக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா, முத்து நம்ம குடும்பத்திலே மூத்த ஆள், உங்கள் பேரை வைக்கலாம்னு சொன்னான், உங்கள் பேரை வைக்கும்போது பழமையான பேராக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, உண்மையிலே பழமையான பேர் தான், நாச்சியாருங்கிறது இந்த காலத்தில் யார் வைக்கா? சரி ரைட்டு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. சரி, உனக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ மாடலாக வை, அதை பற்றி என்ன இருக்குது, சீக்கிரம் தொழில் பண்ணு, இப்படியே ஓசிச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு வீட்டிலேயே தண்டிச்சோராக இருக்குன்னு நினைக்காத அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அப்படி முழிக்காரு. இந்த ரோகிணியும் திருதுன்னு முழிக்காங்க. அந்த பாட்டி வந்ததுலேருந்து நம்மளையாக இருக்கட்டும், நம்ம வீட்டுக்காரையாக இருக்கட்டும், ஆண்டியாக இருக்கட்டும் மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்க. நம்ம விஜயா ஆண்டியை உசுப்பேற்றினோம்னா அந்த பாட்டியை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க அப்படின்னு நினைக்காங்க. பாட்டி மீனா குழந்தை பெற்று வெளியெடுக்கிறது வரைக்கும், அதை வளர்த்து ஒரு 3-4 மாதம் வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இங்கே வந்திருக்காங்க. இது யாருக்குமே அவங்களுக்கு தெரியலை. அவங்க வெறும் வாய் வார்த்தைக்கு இந்த பாட்டி சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பாட்டி அதவே செய்யலை. உடனே மீனா மதியத்துக்கு இல்லாத சாப்பாடு ரெடி பண்ணதுக்கு கிச்சன் போகிறாங்க. உடனே மீனாவுக்கு போகிறாங்க. மீனா என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, எல்லோரும் சாப்பிடணும்ல, தான் சமையல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே நீ பண்ணக்கூடாது சரியா, வாங்கின பூவுமே இன்றைக்கி உங்கள் பெட்டுக்கு தான் அலங்காரம் பண்ண போகிறேன் சரியா, அதுக்கு நான் காசு கொடுத்துருவேன், நீ பேப்படாத, ஆனால் நீ வீட்டு வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. அத்தை, காலையில் காஃபி எவ்வளோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, இப்போ மதியத்துக்காக தானே சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. அவன் ஏன் சமைக்கணும், நீ இப்போ மருமக ரோகிணி வீட்டில் தானே இருக்கா, சுருதியாவது இப்போ வேலைக்கு போயிட்டா, சரி இவா வீட்டில் தானே இருக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை, இவங்க பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, அது சம்மந்தமாக ஏதாவது யோசனை பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன யோசனைன்னா என்ன, சமைக்கையாக போகிறாங்க தலையில், சமைச்சிக்கிட்டே யோசனை பண்ணட்டும், நீ உனக்கு கெல்புக்கு இவ்வளோ வச்சுக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைத்த, இவங்கெல்லாம் சமைச்சிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்க முடியாது, மீனா நீங்கள் வா அப்படிங்கிறாங்க. பாட்டி, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிறாங்க. நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் விவசாய வேலை எல்லாத்தையுமே நான் வேற ஆள்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு இருக்கேன் சரியா. என் குலம் விருத்தியாகும், அதுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அப்போ நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. உன் புருஷனையும் நான் எதுக்கு உட்கார வச்சுருக்கேன், ஒன்றை பந்துசாக பார்க்கணும். உங்கள் 2 பேருக்கும் என்ன வருமானம் வருதோ அதை நான் என் கையிலேருந்து தந்துடுவேன். ஆனால் என் குலத்தை நீங்கள் காக்க வேண்டியது உங்கள் கடமை சரியா. அதுக்கு நல்ல ஆகாரம் நீ சாப்பிடணும், என் பேரை உனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும், உன்னையே வேலை செய்ய விடாமல் நான் பார்த்துக்கிடணும். இந்த வேலை எனக்கு இருக்குது, என்ன மற்ற வேலை மேனேஜ் பண்ணது என் பையன் இருக்கான், நான் பண்ணிவிடுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ உன் பாட்டில் சோபாவில் இருக்க, 3 நேரம் உட்காந்து சாப்பிட்ற, உனக்கு ரூம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. அதான் அவங்க ஹாலில் தான் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ரூம் இல்லை அப்படிங்கிறாங்க. வயசான காலத்தில் உனக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குது, பெட்டில் இருக்குன்னு நீ நினைக்க, அந்த வயசு பிள்ளைகள் தனியாக இருக்குன்னு ஆசைப்பட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அப்படி உழம்புறாங்க வாய்க்குள்ளே, இந்த மாதிரி அப்படி தனியாக நினச்சி அவங்க கதையில் கரெக்டாக தானே இருக்காங்க, சொத்தை வாங்கணும், பிள்ளையை பார்க்கணும்னு நினைக்க தானே செய்தாங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன உழம்பிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைத்தான் சமைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. சரி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு மீனா முத்து ரூமில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, எனக்கு அது முடியாது வைக்காது, நீ தான் மூத்தவன், நியாயப்படி நீ தான் பொறுப்பு எடுத்துருக்கணும். தம்பி பொண்டாட்டி மாசமாக இருக்கா, அந்த பிள்ளை ஹாலில் தூங்க முடியாது, வைக்க முடியாது, தரையில் படுத்து எந்திக்க முடியாது, புரியலையா, தரையில் படுத்துக்கிட மாட்டான், பெட்டில் தான் படுக்கணும். இல்லை பாட்டி, நான் படுத்து எந்திரிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதும்மா, கட்டிலில் தான் படுக்கணும். ஏம்னு கேட்டால் நீ பிள்ளைதாச்சு பிள்ளை, எந்திக்க வைக்க சங்கடமாக இருக்கும், அதனால் கட்டில் தான் இருக்கணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன் ரொம்ப வேணால் கொடுத்துட்றேன் ஆக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணாமலை, உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, இந்த விஜயாவுக்காக பார்க்கல, உனக்காக தான் பார்க்குறேன். இந்த மனோஜும் ரோகிணியும் கொஞ்ச நாளைக்கு இந்த காலில் அவங்க இருந்து கிடட்டும், நம்ம அனுசரித்து போய்க்கிடுவோம் அப்படிங்கிறாங்க.
உடனே மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி எனக்கு முடியாது, என் பொண்டாட்டி பணக்கார வீட்டு பிள்ளை அப்படி இப்படிங்கிறாங்க. எந்த பணக்காரியாக இருந்தானே எல்லாத்தையும் பழகணும்ல. ஒரு நாள் பூகம் வந்தால் பெரிய பணக்காரியும் பிச்சைக்காரியாக தானே ஆக போகிறான், உலகத்தை நடப்பில் இதுதானே அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, பாட்டி அவங்க பிறக்கும்போதே ஜமீன் போல். சரி அவள் ஜமீனான்ட்டு போகிறா, இவன் ஜமீன் இல்லைல்ல. அப்போ ரோஹிணி அங்கே இருக்கட்டும், ரோஹிணி ஒரு வாரமாக படுத்துக்கிடட்டும், மீனா ஒரு வாரமாக படுத்துக்கிடட்டும், இவன் கொஞ்ச நாளைக்கு குழந்தை நல்லா வளர்றது வரைக்கும் இவன் வழியை படுத்துக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இது சூப்பர் ஐடியா பாட்டி அப்படிங்கிறாரு முத்து. உடனே மீனாவும் சிரிக்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த மீனா இந்த அத்தை வந்ததுலேருந்து ரொம்ப ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கா பாருங்க, 2 நாள் எங்கள் அத்தையை அனுப்பி விட்ருந்தேன், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது பாரு அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே என்ன விஜயா சமையல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. அத்தை தேங்காய் தான் திருவிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. திருவு நீ என்ன திருவுன்னு எனக்கு தெரியும், உன் மறுமொழி ஒழுங்காக வேலை வாங்கி ஒழுங்காக இது பண்ணு அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே காய்கறி வெட்டிகிட்டு இருக்காங்க கடுப்புலேயே ரோகிணி. இன்னும் ரோகிணி எதுவும் காய்கறி நான் எதுவும் கட் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ போயிரு, உங்கள் பாட்டி இருக்கிறதுனால எனக்கு கடுப்பாக இருக்குது, போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. உடனே காய்கறி வெட்டுறாங்க. என்ன ரோகிணி முகமே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்களே வேலை செய்கிறீங்க, போகிற பக்கம் பார்த்தா உங்களையே இந்த பாட்டி வேலைக்காரியாக நிரந்தரமாக ஆக்கி விட்ருவாங்க போல அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ரோஹிணி வேறு எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மீனாவை பார்க்குறாங்க. மீனா அங்கே பாட்டிகிட்ட ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா ரொம்பவே கடுப்பாகுது. ரோஹிணி சீக்கிரம் சமைச்சிட்டு போகணும், இந்த பூக்காரிக்கு ஓவராக பண்ணிகிட்ருக்கா, அவளுக்கு இருக்கட்டும், இந்த 2 நாளில் எங்கள் அத்தையை ஊருக்கு அனுப்பிவிட்ருந்தேன் எதையாவது சொல்லி, அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காங்க பாட்டி. ஏன்னா நாச்சியார் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் பாட்டி அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்கு பாட்டியா? சரி பாட்டி தானே, சம்மந்தாரன்னு சொல்லி பேசணும், நீ பாட்டிங்க, சரி ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. என்ன சந்தோஷமான செய்தி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க மீனா அம்மா. இல்லை நீங்கள் பாட்டியாக போகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா மாசமாக இருக்கா, அவள் சொல்லதுக்கு உங்கள்கிட்ட வைக்கப்பட்டா, அதுதான் நான் கிராமத்துலேருந்து உங்களுக்கு தகவலை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலில் போய் நீ சாமி கும்பிட்டுதான் உன்கிட்ட வேண்டுதல் வச்சு கடவுளே நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி நல்ல காரியம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன நல்ல காரியம் அப்படிங்கிறாங்க. மீனா மாசமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், அவள் குணத்துக்கு கண்டிப்பாக சீக்கிரம் குழந்தை இருக்கும், அந்த பகவானே பிறக்க போகிறான் அப்படிங்கிறாங்க. அவன் சாமி ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே சீதாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சீதா எங்கடி இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அம்மா பூ கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி நீ சித்தி ஆகிட்டடி அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அக்கா மாசமாக இருக்காடி அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ஏம்மா உடனே அக்காவை பார்க்கணும் போல இருக்குமா அப்படிங்கிறாங்க. சரி நீ இந்த வியாபாரத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துரு, கடைக்கு வந்துரு, நம்ம 2 பேரும் ஒன்றா போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சத்யா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நீ மாமன் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. மாமன் ஆகிட்டனா அப்படிங்கிறாங்க. உங்கள் அக்கா மாசமாக இருக்காடா அப்படிங்கிறாங்க. மாசமாக இருக்காடா யார் மீனாக்காவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. மனசுக்கு சத்யாவுக்கும் சந்தோஷமாக இருக்குது. சரி கண்டிப்பாக அக்காவுக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறக்க போகுது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்காரு. ஆனால் டபார்னு நினைக்காரு, முத்து மாமாவுக்கு வாரிசு எங்கள் அக்கா சுமக்க போகிறாளா, அவரை மாதிரி இல்லாமல் இருந்தால் சரி தான், அவனாவது எப்படியாவது பிழைக்கணும், இதை மதியிருக்கணும், உண்மை நியாயம்னு சொல்லி இருந்துக்கிட்டு வாழ்க்கையை வம்பாகக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்காப்புல. உடனே சத்யாவுக்கு ஃபோன் அடிச்சு, டேய் வாடா அக்காவை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறேன். நான் வரல, நான் வந்தால் மாமாவை பிடிக்காது அப்படிங்கிறாங்க. உடனே நினைக்காங்க, ஆமாம் இவர் இவன் வந்தால் பிடிக்காது, சரி நானும் சீதாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா சீதா அக்கௌண்ட்டுக்கு நான் பணம் ஒரு 5000 ரூபா அனுப்பிவிட்றேன், அக்காவுக்கு போகும்போது எல்லாம் வாங்கிட்டு போமா அப்படிங்கிறாங்க. டேய் ஓம் மனத்தில் எதுவுமே வேண்டாம், என் கையில் ஒரு 300 ரூபா இருக்குது, நான் போகும்போது என் பிள்ளைக்கு பழம் வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த 300 ரூபா வாங்கிட்டு போனால் அந்த அத்தை மதிக்காது, நான் சொல்லுறதை கேளுங்க, சீதா அக்கௌண்ட்டு ஒரு 5000 ரூபா அனுப்புகிறேன், ஏன்னா அக்காளுக்கு கொஞ்சம் நல்ல சத்தான ஆகாரம் வாங்கிட்டு பழங்களும் வாங்கிட்டு கொண்டு போங்க, கையில் ஒரு 2000 ரூபா செலவு கொடுங்க, அப்படின்னா தான் மதிக்கும் அந்த அத்தை, இல்லைன்னா மதிக்காதுமா, நான் சொன்னதை கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் தேவையில்லடா, நான் என் பிள்ளையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னும் போகும்போதே சீதா அம்மா நினைக்காங்க, இவன் சொல்லுறதும் சரியாக தான் இருக்குது, அவன்கிட்ட பணம் வாங்கினாலும் நம்மளுக்கு எப்படியாவது பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு ஆள்கிட்ட போகிறாங்க. எனக்கு ஒரு 10,000 ரூபா வட்டிக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா பதப்பரப்பாக கேட்குறீங்களே, வட்டிக்கே வேண்டாம், நான் வட்டிக்கே வாங்க மாட்டேன், எல்லாமே எனக்கு கடன்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்போ வட்டிக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா மாசமாக இருக்கா, அவளுக்கு சத்தான ஆகாரம்லாம் வாங்கி கொடுக்கணும், அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா இதெல்லாம் வட்டிக்கு எனக்கு வேண்டாம், மீனா நல்ல பிள்ளை, நான் வட்டிக்கு தரலை, சரியா 10,000 தந்துருக்கேன், நீங்கள் உங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றியா அப்படிங்கிறாங்க. அவங்க நன்றி நானும் மீனாவுக்கு பட்டிருக்கேன், ஏன்னா அந்த பிள்ளை நிறைய உதவி செஞ்சுருக்கு, நான் ஓகே கேட்டோன்னா பூவை கொண்டு தரும் வைக்கும், இல்லை பாசமாக பேசுறதுக்குள்ள அந்த பிள்ளைங்க மாசமாக இருக்கும்போது நான் வட்டிக்கு வேணால் இனி மாதிரி முட்டா பையலோ மனசாட்சியில் ஒன்றும் இருக்க மாட்டான், அதனால் அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும், நல்ல காரியம் அது நல்லா இருக்கட்டும், இந்த காசை கொண்டு போமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றியா அப்படிங்கிறாங்க. உடனே நேராக கீதாவும் வந்துடுறாங்க. வந்தோடனே ஏம்மா நான் கடைக்கு வந்தோன்னே அழகாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லாடி வட்டிக்கார் வீட்டு வரைக்கும் போயிருந்தேன்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அக்காவுக்கு ஏதாவது ஆகாரம் வாங்குறது கொடுக்குறது காசு கொடுக்க முன்னாடி அப்படிங்கிறாங்க.
அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதெல்லாம் இந்த நேரத்தில் தேவையா அப்படின்னு. கண்டிப்பாடி, நீனே கல்யாணம் முடிச்சிருந்தா கூட உன் வீட்டுக்கு வரணும்னா கூட அம்மா நான் வெறுங்கையை ஆட்டிட்டு வர முடியாதாம்மா அப்படிங்கிறாங்க. நிச்சயத்தை சிரிக்கிறாங்க. உடனே பழங்கள்லாம் வாங்கிட்டு சத்தான ஆகாரம்லாம் வாங்கிட்டு ஒரு சாக்கில் 2 பேரும் தூக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்த விஜயா, ஹாலில் இருக்க விஜயா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நிச்சயத்தை சொல்கிறாங்க, எங்கள் அக்காளை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நக்கல் தான் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி வந்துடுறாங்க. வாங்க 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 உட்காருங்க விஜயா போய் காப்பி போடு அப்படிங்க. நானா அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு நான் எதுக்கு போடணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நீ தான் போடணும், சீக்கிரம் போட்டு கொண்டா அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் விஜயா காப்பி போட்டு கொண்டு கொடுக்காங்க. இதை வந்து ரொம்ப பீதியிலே மீனா அம்மா குடிக்கிறாங்க. சீதா சிரிக்கிறாங்க. உடனே மீனா சீதா எப்போ வந்தா அப்படிங்கிறாங்க. இப்போ தான்க்கா வந்தேன், அம்மா வந்து சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுக்கா, சத்யாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், பெரிய ஒரு அதிசயம் உலகத்தில் யாருக்கும் நடந்துட்டு உடனே சந்தோஷப்பட்டு போங்க அப்படிங்கிறாங்க. விஜயா அவன் வாயை மூடிக்கிட்டு பேசாமல் ரூம்பை பார்த்து பேர் அப்படிங்கிறாங்க. விஜயா அந்த அத்தைங்க இருந்தாங்கன்னா நம்ம இவங்க முன்னாடி ரொம்ப கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தொல்லை கடிச்சிக்கிட்டு நேராக ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே அண்ணாமலை தூங்கி இருந்துச்சு. என்னம்மா வாங்க வாங்க சம்மந்தி வாங்க அப்படிங்கிறாங்க. சீதா வாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. மாமா அம்மாவுக்கு கேள்விப்பட்டுன்னு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷம்டி, நீ நல்லா இருப்படி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கண்ணத்தை அம்மா பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணுதாங்க. உடனே மீனா ரொம்ப வெக்கத்தில் குனிஞ்சின்னு இருக்காங்க. மாப்பிள்ளை வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, மாமா சாதிச்சிட்டிங்களே அப்படிங்கிறாங்க. ஏய் நீ சும்மா இருமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒரு கல்யாண நாள் வந்துச்சு கரெக்டாக, அதே கரெக்டில் பண்ணிட்டேலம்மா, ஒரு வருஷத்துக்குள்ளே நான் வந்து தகப்பனாய் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இலக்கோட பண்ணிட்டீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாரு. சரி இதுக்கு குழந்தைய புதுசு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிறாரு. உடனே இதை கிராஸ் பண்ணி போகும்போது மனோஜுக்கு ரொம்ப கடுப்பில் போகிறாரு. இவன் பொண்டாட்டிக்கு ரூம்பையும் பிடிங்கிட்டாங்க. இப்போ நான் பகலில் மட்டும்தான் அந்த ரூமில் நாங்கள் இருக்கணும், நைட் ஆனால் நான் வந்து ஹாலில் இருக்கணும், என் பொண்டாட்டி அந்த ரூமில் இருக்கணும். ரொம்பவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. மனோஜை பார்த்துட்டு அப்படின்ட்டு போகிறாரு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்ன வந்தால் அந்த வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கேட்க மாட்டியா, நீலாம் என்ன படிப்பு படித்த, 7 டிகிரி படித்தேன் 10 டிகிரி படித்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வராங்க. பாட்டி படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க ரேஞ்சுக்கு வந்து எப்படி கேட்கணும்னு அவருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வர்றாரு. ஆமாம் பாட்டி, என் பெரிய மன்னரன் கம்பெனி ஓனரு, பெரிய 4 கப்பல் வாங்கி விட்ருக்கான். இப்போ தான் அவர் தொழில் பண்ண போகிறான். தொழில் பண்ணதுக்கு முன்னாடி நான் பெரிய அளவில் ஜெயித்த மாதிரியும் பெரிய இது பண்ண மாதிரி பில்டப் பண்ணுறான். இது எங்கே போய் எனக்கு போகுதுன்னு தெரியல, இல்லை இது நடக்க போதான்னா அது எனக்கு புரியலை அப்படிங்கிறாங்க. எல்லாம் எங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி நடக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு முத்து பேசின்னு இருக்காரு. அப்போ ரோகிணி நினைக்காங்க, உங்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் குடும்ப சொத்து வந்துருச்சு, இதை வச்சு நீங்கள் என்னென்னாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லி தானே பண்ணுறீங்க, இந்த ஆன்ட்டியை உசுப்பி ஏற்றி இந்த சொத்தை 4 பங்காக பிரிக்கணும் இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. இந்த அத்தை வந்து தேவையில்லாதவங்களெலாம் கூப்பிட்டு வந்துட்டு நம்மளெல்லாம் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்காங்க. உடனே மீனா அம்மா, முன்னாடி பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சத்து மாவுலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், முன்னாடி கை செலவுக்கு ஒரு 5000 வச்சுக்க அப்படின்னு கொடுக்காங்க. இதை பார்த்தா விஜயா முழிக்காங்க. இவங்க எல்லாமே செட் பண்ணி தான் வச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. அப்போ முன்னாடி இவங்க மாசமாயிட்டாளா, உடனே இவங்ககிட்ட கையில் காசுலாம் ஏது, பூக்கடையில் அவ்வளோ வருமானம் வருதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே பயங்கரமாக பார்க்காங்க. உடனே பையன் நடந்து விஜயா ரூமுக்கு போகிறாங்க. ரோகிணி பார்த்தீங்களா அத்தை, அங்கே எல்லாமே அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. மீனா முன்னாடியே மாதமாக இருந்திருப்பாங்க போல், இப்போ வந்து நம்ம லேட்டாக சொல்லணும்னு ஒரு பேருக்கு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாதாரண பூக்கடை வச்சுருக்காங்க, அவங்களால எப்படி ஒரு 10,000 செலவு பண்ண முடியும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நானும் அதுதான் நினைக்கிறேன், இப்போ மாதமாகி முன்னாடியே இருந்திருப்பா போல், நம்மகிட்டலாம் சொல்லாமல் அந்த சொத்தை வாங்கிறதுக்காக எங்கள் அத்தைட்ட சொல்லியிருக்கா. அதுவும் உங்கள் பாட்டிக்கு தெரியாமல் இப்போ தான் பாட்டிகிட்ட தான் முறையாக சொன்ன மாதிரி அவங்க பில்டப் பண்ணிக்கிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி எல்லாருக்குமே சொல்லியிருப்பா அவளுக்கு. இந்த பூக்காரி சரியான வசீகக்காரி தான். ஒத்த ரூபா இல்லாமல் கல்யாணம் முடித்தேன் இந்த என் வீட்டுக்கு வந்துட்டா. இந்த சூழ்நிலையில் ஒத்த ரூபா செலவு பண்ணாமல் இந்த குடும்ப சொத்தையும் பாதி பங்கை வாங்கிட்டா. அதை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, இந்த வீட்டில் 3 பசங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ முத்து உங்கள் பசங்கன்னு சொல்கிறாங்க. மனோஜ் உங்களுக்கு பிடிச்சமான பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதில் என்ன மாற்றிக்கிறது அப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, அந்த சொத்தை கொஞ்சம் பிரிச்சிங்கன்னா மனோஜுக்கும் கூடுதலாக தொழில் பண்ண முடியும், பெருசாக அளவில் வளர முடியும், வைக்க முடியும். எங்கள் அப்பா வழியே வந்த பிறகு கோடிக்கணக்கில் கொடுக்க தான் போகிறாங்க. ஆனால் இந்த குடும்பத்திலேருந்து கொஞ்சம் பணம் கிடைச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு உசுப்பேற்றுறாங்க. அதுவும் சரிதாம்மா, 2 நாளில் இந்த கிளவியை மட்டும் நான் அனுப்பி விட்டு கொடுத்தேன். இந்த கிளவி போட்டு இந்த பூக்காரி நான் படுத்த பாட்டில் அவள் இருக்க சொத்தை எனக்கு ஒன்றுமே வேண்டாம்னு சொல்லி இந்த பத்திரத்தை எங்கள் அம்மாட்ட தரப்போகிறா. அந்த பத்திரத்தை மனோஜ் வச்சு தொழில் பண்ணட்டும், பார்த்துக்கிடலாம். ரவிக்கு கேட்டால் நம்ம பார்த்துக்கலாம், ரவி நம்ம பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. உடனே
ரோஹிணி நினைக்காங்க, பரவாயில்ல நம்ம அத்தை நம்ம சைடில் தான் இருக்காங்க, இப்படியே உசுப்பேத்தியே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், நம்ம கதையை சாதிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. உடனே மனோஜ் அங்கே பகலில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. உடனே ரோஹிணி மறுபடியும் ரூமுக்கு போகிறாங்க. மனோஜ் உனக்கு அறிவே இல்லை, உங்கள் பாட்டி என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தல, குடும்ப சொத்தையும் கொடுத்துட்டாங்க வச்சுட்டாங்க, நீ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. கேட்டோம்ல அப்படிங்கிறாங்க. சும்மா எப்படி கேட்டால், நான் இந்த வீட்டில் பிறக்கலையா வைக்கலையா, எனக்கு பங்கு தர மாட்டிங்களா, அப்படி தரேன்னா எல்லாரும் தர வேண்டியதானே, நான் இப்போ தான் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு அது உதவும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசணும். பேசினா தான் பாட்டி சரிடா, இந்த சொத்துலனா என்ன வேறு சொத்து ஒன்று தரேன்னு சொல்லுவாங்க. இப்படியே வாயை மூடிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அழுத பிள்ளை தானே பால் குடிக்கும், நீ எல்லாம் இருந்தால் எப்படி பால் குடிப்பேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி எனக்கு அவங்க நீ சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது, நம்மளும் ஒரு குழந்தைய சீக்கிரம் பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அப்போ தான் நினைக்காங்க, நானே ஃபேமிலி பிளான் பண்ணிட்டேன், உன்னை கடைசி வரைக்கும் குழந்தை பெற்றுக்கிடுவோம், இப்போ பெற்றுக்கிடுவோம், பறவை பெற்றுக்கிடுவோம்னு சொல்லியே பின்னாடி கொண்டு போயிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ வேறு குழந்தை பக்கணுன்ட்டு கிடைக்கிய அப்படிங்கிறாங்க. மனோஜ் நம்மளோட இலக்கு இப்போ வந்து நம்ம பிஸ்னஸில் சாதிக்கணும், இந்த மீனாவும் முத்து மாதிரி சும்மா இந்த பூக்கடை நடத்துகிறதோ சின்ன ஒரு கோட்டைக்கார வாங்கி விட்டதோ மேட்ரு கிடையாது, நம்ம லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தொழில் பண்ணணும், அதுக்கு தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி என்ன கண்டிப்பாக பண்ணியாகணும் அப்படிங்கிறாங்க. சரி அந்த ஓனர் என்ன சொல்கிறாரு, மறுபடியும் கடை தாரங்காரா தரலங்காரா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போய் பார்த்து பேசினேன், ரெண்டாவது அவர் வந்து நம்மளுக்கு கொடுக்காத மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அமௌண்ட் வந்து நான் வந்து வீட்டுக்கு நான் கொடுக்குறது தெரிய வேண்டாம், மீதியை லோன் போட்டுக்கலான்னு சொன்னேன், அதனால் அவர் பயப்படுறாரு, வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறவர் வந்து லோன் போடணும் தருவாரா தரமாட்டான்னு நினைக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னும் நம்ம 2 பேரும் பார்த்து பேசுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 ரோகிணியும் மனோஜும் போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் அந்த கடையை பார்க்க வந்தீங்க, இப்போ வந்து நான் கொடுக்குற அமௌண்ட் வந்து எங்கள் வீட்டுக்கு தெரியக்கூடாதுங்கிறீங்க, மீதி அமௌண்ட்டுக்கு லோன் போட்டு தரேன்னு சொல்கிறீங்க, ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தந்துட்டு நீங்கள் பேங்க் லோன் எடுத்து தருவீங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படி உங்களை நம்புறது, உங்கள் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல, உங்கள் வீட்டில் இல்லைன்னா வேறு யாராவது கேரண்டி கொடுக்கணும், இத்தனை லட்ச ரூபா தந்திருக்காங்க, மீதி இத்தனை லட்ச ரூபா தருவாங்கன்னு யாராவது கேரண்டி கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. இல்லை வெளியாள்கள் கூட தான் நீங்கள் நம்புவீங்களா அப்படிங்கிறாங்க. வெளியாட்களோ யாரோ சரியா, இப்போ வந்துட்டு உங்கள் தம்பி ஒரு டிரைவர் தம்பி இருக்காங்களா, அவன் சொல்லிட்டு நான் உடனே நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. அவன் எங்களுக்கு எதிராக தான் இருப்பான் அப்படி இப்படிங்கிறாங்க. அந்த பையன் அப்படிலாம் பையன் கிடையாது, நல்ல பையன், உங்களுக்கு இதிலேயே உங்களுக்கு மனப்பான்மை இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் மனோஜும் ரோகிணியும் திரும்பி வந்துடுறாங்க. ஆகா இவர் வந்து முத்து வந்தால் தான் இந்த கதைலாம் நடக்கணுங்கார, முத்து வந்து நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டான், நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு வரமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நினைக்காங்க. மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, இதை அப்படியே சொல்கிறாங்க. முத்து நம்ம வந்து தொழிலை கெடுக்கணும்னு தான் நினைப்பான், நம்ம வாழக்கூடாதுன்னு நினைப்பான் அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் ரோகிணி, அவன் பற்றி சின்ன வயசுலேருந்து இப்படி தான், அவன் நல்லா இருக்கணும் அடுத்தவன் கெடுக்கணும்னு நினைப்பான் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாரையும் கெடுப்பார், ஆனால் முத்தை அப்படி மாட்டம் தட்டி அந்த ரோகிணிகிட்ட பேசுகிறாரு. இந்த சூழ்நிலை வீட்டுக்கு வராங்க. மீனாவுக்கு பிடிச்சமான சாப்பாடெல்லாம் பாட்டி வச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. சீதா அம்மா எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்த்த ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர இது, இந்த மீனா வீட்டில் ஒரு நாள் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டதில்ல, இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க இந்த ஒரு வருஷத்தில், ரொம்ப ஓவராக இருக்குல்ல அப்படின்ட்டு இருக்காங்க மனோஜ்கிட்ட. ஆமாம் ரொம்ப ஓவராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜயா ரூம் போகிறாங்க. அத்தை பாருங்கள் டைனிங் டேபிளில் யார் சாப்பிட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரூம்லேருந்து எட்டி பார்க்காங்க. அங்கே மீனா அம்மா சீதா பாட்டி மீனா எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஊரில் வந்து ஆள் இல்லைன்னா நிறைய அம்பலம் பண்ணிச்சான் நானும் ரவுடி தான்ட்டு, அதை மாதிரி நான் வந்து இந்த அத்தைக்கிட்ட பேச முடியாதுன்னு இருக்கணும்னு இந்த மீனா ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கா, 2 நாள் ஆகட்டும் எங்கள் அத்தையை நான் கிளப்பி விட்டுட்டு வரத்தை நான் என்ன பண்ணுதேன் பாரு, மீனை அம்மையை கூப்பிட்டே நான் அசிங்கப்படுத்தேன் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சிரிக்காங்க, இந்த அத்தையை நம்ம உசுப்பி எடுத்து விட்டுதாலே போதும், நம்ம மனசுக்குள்ள என்னெல்லாம் நினைக்குமோ அதெல்லாம் தான் ஆன்ட்டி பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சுருதி வேலை போய்ட்டு வந்துடுறாங்க. என்ன சுருதி இப்போ தான் வேலை போய்ட்டு வந்தியாமான்னு கேட்குறாங்க. ஆமாம் சின்னம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர காண்டாகுது. என்ன சின்னம்மாவா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அம்மாவும் அப்படி திணறி நிற்காங்க. நீங்கள் சின்னம்மா தானே, எங்கள் மீனாக்காவோட அம்மா, நீங்கள் எனக்கு சித்தியோ பெரியம்மாவோ தானே, அப்போ நான் சின்னம்மான்னு கூப்பிடலாம்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கூப்பிடலாம், என்ன சாப்பாடு அப்படிங்கிறாங்க. உடனே இந்த மாதிரி சாப்பாடு பாட்டி எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற, உட்காரு சாப்பிடு நீ என் பேத்தி தானே அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ஊட்டி விட்றாங்க. பாட்டி எனக்கும் ஊட்டி விடுங்க அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கும் ஊட்டி விட்றாங்க. இங்கேருந்து ஏக்கமாக பார்க்குறாங்க ரோகிணி. இன்னும் ரோகிணியை பார்க்குறாங்க பாட்டி, இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க வா அப்படிங்கிறாங்க. ஆகா எதுக்கு கூப்பிடுதாங்கன்னு தெரியல அப்படின்னு, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோகிணிக்கும் ஊட்டி விட்றாங்க. ரோகிணிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மீனா கூட்டுறது ரொம்பவே கடுப்பாக பார்க்குறாங்க ரோகிணி. இந்த சூழ்நிலையில் மனோஜ் சொல்கிறாங்க, பாட்டி எனக்கு வந்து சாப்பாடு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து பொம்பளையால் தான் சாப்பிடணும், உனக்கு சமையல்லாம் வேறு பண்ணி வச்சுருக்கு, அதை நீ சாப்பிடு அப்படி. இல்லை பாட்டி அது நல்லா மனமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் பொம்பளையால் சாப்பிடணும்னு சொல்லிட்டுனா விட்டுரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்துடுறாரு. பாட்டி அவன் சாப்பாடு விஷயத்தில் ஆம்பளை பொம்பளைலாம் பார்க்க மாட்டான், சாப்பாடு என்னது கிடைச்சாலும் அடிப்பான் அப்படிங்கிறாங்க. அப்படியாடா, அப்படியே சாப்பிட்டு தான் அவனை படுக்க போட்டு சாப்பிட்டு தூங்க வச்சு விஜயாக்கு எடுத்து வச்சுருக்கான் அவனை
இல்லைன்னா 34 வயசு வரைக்கும் ஒரு தொழிலுக்கும் போகாமல் வேலைக்கும் போகாமல் வெட்டி புயலாக உட்கார வச்சுருப்பாளா அப்படிங்கிறாங்க மனோஜ். ஆகா, நம்ம நின்றோம்னா நம்மளெல்லாம் ரொம்ப கேவலப்படுத்துவாங்க போல். இந்த மீனா அம்மாவும் இருக்காங்க, சீத்தாவும் இருக்கா, என்ன ரொம்பலாம் கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. என்ன அவன் அழகாங்களே அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்கள் ஏதாவது சொன்னால் அவன் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அதே மாதிரி அடுத்து நின்றோம்னா அடுத்தப்ப நம்மளை தான் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் அடைச்சிக்கிட்டான் பாட்டி அப்படிங்கிறாங்க. சரி ஏசி போட்டு தூங்க சொல்லு. என் பையன் வந்து கரண்ட் பில்லை ஒரு மாதத்துக்கு 10,000 இன்னொன்று கட்டட்டும் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் ஆகா ஏசியும் போட முடியாதா, இந்த பாட்டி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு புரியுதான், அந்த பாட்டியை சீக்கிரம் அனுப்பிவிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபோன் அடிக்காங்க விஜயாவுக்கு. ஏம்மா எப்படியாவது நம்ம பாட்டியை சீக்கிரம் ஊருக்கு அனுப்பிவிடுமா அப்படிங்கிறாங்க. ஆமாடா, நானும் அனுப்புறதுக்கு தான் என்ன செய்யணும்னு தெரியல, ஒரு பிளானை ஏதாவது சொல்லண்டா அப்படிங்கிறாங்க. நான் என்னம்மா சொல்கிறது, நீங்கள் எப்பவும் சொல்கிற மாதிரி விவசாயத்தை பார்க்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், விவசாயம் தான் பாட்டி உயிராக நினைப்பாங்களே, உடனே கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன்டா, அங்கே விவசாயம் பார்க்குறதுக்கு பாப்பாத்தின்னு ஒரு பாட்டி வீட்டில் இருப்பாங்கள்ல, அவங்கள வச்சுருப்பாங்க உங்களுக்கு. இந்த கிழவிக்கு அந்த கிழவி வேலை செய்யுது. நம்ம என்னடா சொல்கிறது, இந்த மீனா தாண்டா இப்படி பண்ணிகிட்ருக்கா, அவள் மாதமாக இருக்காது முன்னாடியே சொல்லியிருப்பா போல். இந்த பாட்டி வந்து இப்போ நடந்த மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்கு. அவள் எத்தனை மாதமாக இருக்கான்னு தெரில, உண்மையிலே மாதமாக இருக்காளான்னு தெரில, ஏன்னா சொத்து அடிக்கிறதா சொன்னாலான்னு தெரில அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மனோஜுக்கு ஓடுது மனசில் ஓடுது. உடனே மனோஜ் காலுக்கு வராரு. டேய் முத்து அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. உன் முன்னாடி மாதமாக இருக்காளா இல்லை மாதமாக இருக்கும்போது நடிக்காளா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்ன மருமகனை எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, பாட்டி சொன்னாங்க குடும்ப சொத்து வந்து மாதமாக இருக்க பிள்ளைக்கு கொடுப்போன்னு சொல்லிட்டு, அதனால் சொத்துக்கு ஆசைப்பட்டு மீனா ஏன் செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் நினைக்கிறாங்க, லைட்டாக புகையுது, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நையா வராங்க. அத்தை, மனோஜ் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது, அவள் வந்து சொத்துக்கு ஆசைப்பிடிச்சவா, மனோஜும் ரோகிணியும் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, நம்ம இப்படி பண்ணாலாவது நம்மளுக்கு குடும்ப சொத்து வரும், நம்மளுக்கு எதுக்கும் ஆகும்னு சொல்லிட்டு கூட அவள் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை எனக்கு அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை, நான் வந்துட்டு யாருக்கும் வந்து போய் சொல்லி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீன் அணிகிரு, விஜயா அதுக்கு என் பேத்திக்கு என்ன அவசியம் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. அத்தை, உங்களை கூட ஏமாற்றி சொத்து வாங்கணும் கூட பண்ணியிருக்கலாம்ல, உங்களுக்கு வயசாகிட்டு சொன்னால் நீங்கள் நம்பிடுவீங்க, அதை கூட அவங்க பண்ணுவாங்கள்ல அப்படிங்கிறாங்க. ஒன்றை மாதிரிலாம் அவள் கிடையாது, சரியா, அது எனக்கு யார் எப்படின்னு எனக்கு தெரியும், நான் சின்ன லொல்ல கிடையாது, என்ன எனக்கு இது எப்படின்னு தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மனோஜ் வாய் ஒழுங்காக பேசல, வாயை உடச்சி விட்ருவேன், ஏன் முன்னாடி எதை சொல்லுவா சொல்லாதுன்னு எனக்கு தெரியும், சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியும், சரியா, அவள் மாதமாக இருக்கா, அவள் கண்ணை பார்த்தாலும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. டேய், அவள் மாதமாக இருக்குது, அவள் கண்ணை பார்த்தா உனக்கு தெரியும், ஏன் உன் கூட தானே இருந்தா, ஏன் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி வர வச்சா சொல்லு அப்படிங்கிறாங்க. டேய், உண்மையான பெண்களுக்கு ஞானம் இருக்கும் அப்படின்னா சொல்லதுக்கு வெக்கம் இருக்கும், என் பேத்திக்கு ஞானம் இருக்குது, சரியா, ஞானம்னா வெக்கம், அந்த வெக்கம் இருக்குது, அந்த வெக்கம் இருக்கிறதுனால அவள் வந்து என்கிட்ட சொல்லி அவன் புருஷன்கிட்ட சொல்லியிருக்கா. இதில் என்னடா தப்பு இருக்குது, அவள் மாதமாக இருக்கா, இப்போ ஒன்றும் இல்லை, உனக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டு கொண்டு தர சொல்லிடுறேன் முத்து, இன்றைக்கி சாயந்தரம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பேத்தியை செக் பண்ணி மெடிக்கல் செக் பண்ணி கொண்டு வா, நான் அப்படி இல்லை ஒரு 10,000 இருக்குது அப்படின்னு சொல்லி மடியை ஊற்றி கொடுக்காங்க. இதை பார்த்த மனோஜ், ஆகா நம்மளாம் தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டோம், ஆதாரபூர்வமாக மாதமாக இருக்கான்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பையன் ரூம் பார்த்து போயிடுறாங்க. பாட்டி, நம்ம ஆதாரபூர்வமாக நிரூபிப்போன்னு சொன்னால் ஒரு திருடன் கிளம்பிட்டோம் பாருங்க அப்படிங்கிறாங்க. டேய், அவனே இருக்கா திருடன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. வீட்டில் திருடிட்டு போனால் திருட்டு போய்த்தானே அப்படிங்கிறாங்க. உடனே சீத்தா சிரிக்கிறாங்க. சீத்தா சிரித்தோடனே கடுப்பாயிருது விஜயாவுக்கு. உன் தம்பி எவ்வளோ பெரிய களவாணி போயின்னு எங்களுக்கு தெரியும், நீலாம் வச்சுட்டு இருக்காதாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை, பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதாங்க, இந்த வீட்லேயும் ஒரு பெரிய திருடன் இருக்கான், ஓடி போன ஓடுகாலி இருக்காங்க, அது தெரிஞ்சுக்காங்க அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு வந்து பயங்கர கடுப்பு. இப்படி தான் சீதா பேசணும், உன்ன மாதிரி மீனா பேசினான்னா விஜயா அடங்குவா. மீனா விஜயா என்ன சொன்னாலும் அதை செய்கிறாத்த இதை செய்கிறாத்தன்னு சொல்லி பேசினா அவள் ஆடிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே இருக்க போகிறேன் சீதா, நான் இங்கே இருக்க போகிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரியா, நான் பார்த்துக்கிடுவோங்க அக்காளை, நீ கவலைப்படாதங்க, பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் இவ்வளோ வச்சு செஞ்சுக்கிட்டுதேன், இன்னும் குழந்த பிறந்து 3 மாதம் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், பேரனையோ பேத்தியோ கொஞ்சம் வளர்த்து விட்டு தான் போவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு வேளை மீனா செய்ய மாட்டான், சரிதானா, மீனாவுக்கு அவ்வளோ சத்தான ஆகாரம் இருக்கும், நீங்களும் வேண்டி வந்திருக்கீங்க, நானும் வேண்டி வந்திருக்கேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாயை நான் கொண்டே வந்திருக்கேன், என் பேரன் பேத்தியோ பிறக்க போகுது, அது சாப்பாட்டு வகைக்கே நான் கொண்டு வந்திருக்கேன், சரிதானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நீங்கள் 10,000 ரூபாய்க்கு செலவு பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, நான் பிடிங்க, இதை நீங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. மீன் அம்மா சொல்கிறாங்க, இல்லை பாட்டி, நாங்கள் தான் செலவு பண்ணணும், நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. நானோ நீனோ
2 பேரும் பண்ணத்தனமாக செய்யணும். மீனா தங்கமான பிள்ளை, முத்தும் தங்கமான பையன், அவங்களுக்கு ஒரு வாரிசு பிறக்க போதுன்னா நம்ம தானே செய்யணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. மீனா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மீனாவுக்கு அத்தை தான் சரியாக அமையல, பாட்டி ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்காங்க, மாமா ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்காங்க, மாப்பிள்ளையும் நல்ல மாப்பிள்ளை நான் கொடுத்து வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்த கண்ணீர் வருது. உடனே அத்தை எதுக்கு அத்தை அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டோம்மா, எதுக்குமா அழுகிறீங்கன்னு மீனா கேட்குறாங்க. இல்லை மாப்பிள்ளை இது ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே, போங்கடி 2 நாள் கழிச்சு உங்களுக்கு ரத்த கண்ணீரே வரும், நான் காட்டுறேன்டி நான் யாருன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணிக்கு பயங்கர கடுப்பு, ஓவராலாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாட்டி வந்து 3 லட்ச ரூபாயை இந்த மீனா வயிற்றில் வளர குழந்தைக்கு செலவு கொண்டு வந்திருக்காங்க. இதே பாட்டி நம்ம பிஸ்னஸ் பண்ணதுக்கு கேட்கும்போது பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு யார் யாருக்கு செய்யணும் வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. மனோஜ் உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி அப்படிங்கிறாங்க. உங்கள் பாட்டி வந்து முத்துக்கு தான் எதுனாலும் செய்யுது, எனக்கு எதுவும் எங்கள் நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா வாங்க தானே வளர்ந்தோம் அதனால் செய்கிறாங்க விடு அப்படிங்கிறாங்க. அது எப்படி குடும்ப சொத்தில் உள்ள வருமானத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் செய்வாங்களா? உங்கள் பாட்டி சுய சொத்தை மீனாக கொடுத்தாங்க ரைட்டு, இந்த 3 லட்ச ரூபா வந்து குடும்ப சொத்தில் வந்தது தானே, குடும்ப சொத்தில் வந்துருக்குது எப்படி செலவு பண்ணலாம்? ரோஹிணி இப்போ நான் கேட்டேன்னா வேறு மாதிரி வரும், நைட்டு வந்து அப்பா வந்த பிறகு கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அப்பா இங்கே இருந்தாங்கல்ல அப்படிங்கிறாங்கல்ல, அப்பா கொஞ்சம் வெளில போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி நம்ம நைட்டு கேட்போம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதிக்கு பயங்கர சாப்பாடு, நேராக போய் தூங்குறாங்க. ரொம்ப நேரம் கழித்து வரார் ரவி. அப்போ வந்து நம்ம ரொம்ப நேரம் கழித்து வரோம், ஸ்ருதி தூங்கிட்டு தூங்கலையா என்ன செய்யறா நம்ம நினச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே ஸ்ருதி பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க. ஏண்டி உன் புருஷன் வந்து வேலைக்கு போய்ட்டு ரொம்ப நேரம் வரல, உன் பாட்டில் தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ரவி எப்படினாலும் இங்கே தானே வருவேன், நான் இங்கே தான் இருக்கேன், சாப்பிட்டேன் அப்படியே தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன் தூங்கிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், மீனாவுக்கு பாட்டி சூப்பராக எது இல்லாமல் சமையல் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா சமையல் நான் சொன்ன கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்கள் அம்மா தான் பண்ணாங்களாம், அதை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணது பூரா பாட்டி, ரோஹிணி காய்கறியெல்லாம் வெட்டி கொடுத்துருப்பாங்க போல், சமையல் சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்டேன், லேடிஸுக்கு மட்டும்னாங்க, நானும் லேடிஸ் தானே அதனால் சாப்பிட்டேன் அப்படிங்கிற. நீ லேடிஸா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான் லேடிஸ் தானே அப்படிங்கிறாங்க. ரவி சீக்கிரம் வா தூங்கும், நம்மளும் சீக்கிரம் அடுத்தாப்புல குழந்தைய ரெடி பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஏய் நீ ஓவராக பண்ணாதடி அப்படிங்க. உண்மையை தானே சொல்கிறேன், உனக்கு மூத்தவர் பண்ணிட்டாரு, அடுத்தவன் நம்ம தான் பண்ணணும். உங்கள் அண்ணன் வந்து அதில் சோப்பில் வாங்கி உங்கள் அண்ணன் குழந்தை வேண்டான்னு நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால் அவர் கதையை விட்டுருவோம், நம்ம கதையை நம்ம பார்ப்போம் சரியா, நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஏண்டி சும்மா இரு அப்படிங்க. உண்மையிலே செய்யணுங்கிறேன், குழந்தை வேணுங்கிறேன், நீ என்ன அப்படின்ட்டு நல்லா தூங்கிடுறாங்க. காலையில் விடியுது, எல்லாருமே ரொம்ப நேரமாக தூங்குறாங்க. மீனா மட்டும் காலையில் எழுந்திரிச்சி முத்துந்தொழிக்கு எழுந்திரிச்சி வராங்க. உடனே பாட்டி அதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடுறாங்க. என்ன செய்ய போகிற மீனா அப்படின்னு கேட்குறாங்க. முத்துந்தொழிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. முத்தத்தை நான் தொழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போய் முத்துந்தொழிக்கணும். இல்லை பாட்டி நான் தொழிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ வெயிட் தூக்கக்கூடாது, அதுக்கு தான் நான் வந்து இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி முத்துந்தொழிக்காங்க. கோலம் போடுறாங்க. பாட்டி சூப்பராக கோலம் போடுறீங்களே அப்படிங்கிறாங்க. நான் எத்தனை வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் சவுண்டு கேட்டு அண்ணாமலை எழுந்திரிச்சிடுறாங்க. எழுந்திரிச்சி அம்மா நீங்கள் நேரத்தோடு எழுந்திரிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா நேரத்தோடு எழுந்திரிச்சி உன் பொண்டாட்டி என்ன செய்தா அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. நேராக ரூமுக்கு போகிறாங்க. விஜயா இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை இப்போ தானே தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க. நம்ம நல்லா தூக்கம் வரும், மணி 7 மணி ஆகிட்டு உனக்கு இன்னும் தூக்கம் வருது, எந்திரிச்சு போன காப்பி போடு அப்படிங்கிறாங்க. உடனே என்னத்தை இவ்வளோ நேரத்துலேயே காப்பி போடணும், மீனா காப்பி போடு அப்படிங்கிறாங்க. அவளாம் போட மாட்டா, அவள் மாசமாக இருக்கா, ஒரு வேலையும் செய்ய மாட்டா, வெயிட்டு தூக்கக்கூடாது, நீ காப்பி போடு அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் முகத்தை கழுவிட்டு காப்பியை போடுவாங்க. காப்பி போட்டுன்னா அங்கே அப்படிங்கிறாங்க. எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் கொடு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கும் மீனாவுக்கும் கொடுக்காங்க. மீனாவுக்கு காப்பி கொடுக்கறத பார்த்த முத்து, பாட்டி சூப்பர் பாட்டி, சூப்பராக பண்ணிட்ட பாட்டி அப்படிங்கிறாங்க. பிறகு மருமகளுக்கு காப்பி போட்டு கொடுக்கட்டும், அத்தை என்னையும் கொடுத்துருப்பா, இன்றைக்கி தான் கொடுத்துருக்கா, கொடுக்கட்டும், இன்னும் வந்து குழந்தை பிறகு வரைக்கும் அவள் தானே கொடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. அந்த குழந்தை பெற்றா தானே நீங்கள் இந்த வீட்டில் இருந்தால் தானே நான் வேலை செய்யணும், அவள் குழந்தை பெக்க போகிறதும் இல்லை, குடும்ப சொத்துட்டு நிரந்தரமாக அவளுக்கு போக போகிறதும் இல்லை, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கும் போகிறதும் இல்லை, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ரொம்ப கங்கணம் கட்டுறாங்க. உடனே முத்து காய் போட்டு கொண்டா அப்படிங்கிறாங்க. வேறு வழியெல்லாம் முத்து காய் போட்டு கொடுக்குறாங்க. முத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா கையில் காப்பி போட்டு தராங்க, நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே கண்ணீர் வருது. உடனே இதை பார்த்தோம்னா என்னங்க அழுறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டியே சொல்லிடுறாங்க, அவனுக்கு அழுவராதம்மா, ஒரு நாள் அவள் கையில் ஒரு பச்சை தண்ணி கொடுத்தது கிடையாது, இன்றைக்கி தான் நேர்னு காய் போட்டு கொடுத்துருக்கா, அதுவும் நம்ம சொன்னதுனால போட்டு கொடுத்துருக்கா, அம்மா கையில் வாங்கி குடிச்சணும்னு சொல்லி அவனும் அவன் சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வருது அப்படிங்கிறாங்க. உடனே ஆமா பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு மீனா என்ன நினைக்காங்க அப்படி, மீனா என்ன நினைக்கான் அப்படிங்கிறது அப்படியே தெரிஞ்சிடும் மீனா, சின்ன பிள்ளையிலேருந்தே வளர்த்துருக்காங்கல்ல, அவங்க தானே தாய் மாதிரி அப்படிங்கிறாங்க. அம்மா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஷாக்காகிறாங்க. விஜயாவும் ஷாக்காகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து அப்பாவும் எங்கள் பாட்டி வீட்டில் விட்டு போயிட்டாங்க, நான் அங்கேயே தான் இருந்தேன், கல்யாணம் முடிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு மட்டும் தான் அங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னாப்புல அப்படிங்கிறாங்க.
உடனே அப்படியா அப்படின்னு நினைக்காங்க. பழைய காலத்து கதையை சொன்னால் மீனா ரொம்பவே மனசு கஷ்டப்படும்னு நினச்சி அண்ணாமலை நினைக்காங்க. விஜயா நினைக்கிறாங்க பழைய கதையை சொன்னாங்கன்னா மீனா நம்மளை மதிக்கவே மாட்டா, அதுபோக வந்து ரொம்ப திமிர்த்தனமாக நடந்துப்பா, அதனால் வந்து இவளுக்கு தெரியவே கூடாது, இந்த முத்தும் அதை சொல்லுது மாதிரி சொல்ல மாட்டான், இருந்தாலும் அப்படி சொல்லுது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாட்ட சொல்கிறாங்க, காலையிலே சமையல் ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. அத்தை நான் இப்போ தானே எந்திரிச்சிட்டு முகத்தை கழுவிருக்கும் காய் போட்டு வந்திருக்கேன், நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. மீனா அப்படி ரெஸ்ட் எடுத்தாளா அப்படின்னு கேட்காங்க. அத்தை அவளும் நானும் ஒன்றா அப்படிங்கிறாங்க. அவள் நீனும் ஒன்றும் கிடையாது, அதனால தான் நீ சமைக்க சொல்கிறேன், அவள் மாசமாக இருக்கா, அவளால் வேலை செய்ய முடியாது, காலையிலே சீக்கிரம் ஒரு டிஃபன் ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. அத்தை மாவு இல்லை அப்படிங்கிறாங்க. மாவு இல்லைன்னா என்ன, மனோஜை எழுப்பி மாவு போய்ட்டு வேண்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் அப்படிங்க, என்னம்மா காலையில் எழுப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல மாவு போய்ட்டு வேண்டோடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா மாவு பாக்கெட்டா, மாவு போய்ட்டு நான் என்றைக்கு வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இன்னும் பண்ணி வாங்கி தான் ஆகணும், மீனா குழந்தை பக்கத்து வரைக்கும் நீ தான் கடைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் கடைக்கு போகிற மாதிரி ஆள்லாம் கிடையாது, டேய் நீ நேற்று நீ கடைக்கு போனேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. டேய் நீ எந்திரிச்சு வந்துட்டால் நீ கடைக்கு போ அப்படின்னு, நான் போக முடியாது நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. முத்து வந்து சம்சாரி ஆகிட்டான், நீ தான் இப்போ வீட்டில் சின்ன பையன், நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சம்சாரி ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கும் குழந்தையாக போயிடா, அவன் சம்சாரி தானே, நீ போய் கடையில் போய் ஒரு 3 மாவு போய்ட்டு வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி காசு அப்படிங்கிறாங்க. அந்த காசு கூட அவன்கிட்ட இல்லையா அப்படிங்கிறாங்க. பாட்டி அவன் பணம் விஷயத்தில் ரொம்ப கஞ்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நான் தாரேன் பணம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபாய் கொடுக்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் மாவு பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு 30 ரூபா தான், அவங்க கேட்டாங்க 300 ரூபாய் கொடுத்துடாத அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போய் மாவு பாக்கெட்டு வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்தோடனே மீனா அதை நீ இட்லி சுடு அப்படிங்கிறாங்க. உன்ட்ட என்ன சொன்னேன், நீ தானே இட்லியை வைக்கணும்னு சொல்லிட்டு அதை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வேறு வழியே எல்லாமே இட்லியை வைக்காங்க. உடனே விஜயா நீ சட்னி சாம்பார் என்னெல்லாம் சட்னி சாம்பார் வைக்க போறியா வேறு என்ன வைக்க போகிறா அப்படிங்கிறாங்க. அத்தை ஏதாவது ஒன்று தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா மட்டும் 2-3 வச்சா அப்படிங்கிறாங்க. அத்தை அவள் வச்சிருப்பா, நான் எப்படி தான் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அவள் வைக்கும் போது நீனும் வைக்க முடியும் வை அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி அப்படிங்கிறாங்க, கொஞ்சம் தேங்காய் திருவி தாமா அப்படிங்கிறாங்க. இந்த அத்தை நம்மளை வேறெல்லாம் படாப்படுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா மேலே உள்ள கடுப்பில் போகிறாங்க. அங்கே போய் தேங்காய் திருவுறாங்க, கையில் லைட்டாக பட்டுருது அப்படிங்கிறாங்க. ரோஹிணி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி பார்க்குறாங்க, ஏய் வேலையை பார்த்து போடா, இதெல்லாம் பெரிய வேலை இல்லை, கையில் படத்தான் செய்யும், சரி தேங்காய் திருவிட்டியா, அடுத்த வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு வேறு வழி இல்லாமல் 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. சட்னி சாம்பார்லாம் வச்சு இட்லிலாம் வச்சிடுறாங்க. மீனாவா சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அத்தை அவள் கடைசியாக தான் சாப்பிடுவா அப்படிங்கிறாங்க. இன்னும் அவள் ஃபஸ்ட்டாக தான் சாப்பிடுவா, என் பேத்தி அவள் மாசமாக இருக்கா. மீனா நீ மேலே உட்காரு சாப்பிடு அப்படிங்கிற. முத்து நீ சாப்பிடு அப்படிங்க. அண்ணாமலை நீ உட்காரு அப்படிங்கிறாங்க. பாட்டியும் சாப்பிடுதாங்க. சாப்பிட்டு மனோஜ் முதலாக உட்காந்துருக்காரு. டேய் முதல்ல எல்லாருக்கும் தண்ணி கொண்டு போய், நான் வைக்கணுமா, நீ தாண்டா வைக்கணும், தண்ணி கொண்டு வைடா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் தண்ணி பிடிச்சி கொண்டு வைக்காரு. இதை பார்த்தா ரோஹிணிக்கு விஜயா மனோஜுக்கு பயங்கர கடுப்பாகுது. உடனே ஸ்ருதி பையன் எழுந்திரிச்சாங்க. என்ன ஆண்டி காலையில் எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனம் வந்து ஒரு மாதிரி பேடாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அது நல்ல வாசனை தான் அப்படிங்கிறாங்க. உடனே யார் சமைச்சா அப்படின்னு சொல்லி ரோஹின்கிட்ட கேட்குறாங்க. ஆன்ட்டி தான் சமைச்சாங்க அப்படிங்கிறாங்க. அதான் இவ்வளோ வாசனை இப்படி வருதோ, மீனா சமைச்சாங்கன்னா மனமாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை பாட்டி கேட்டுருது. ஆமாம் ஸ்ருதி, ஒரு வாலிபுள்ளி வெள்ளம் கழிச்சு எழுந்திப்பியா, மீனா சமைக்கும் போது மனமாக தான் இருக்கும், ஐயா மாமியார் சமைச்சா அதான் முருகலாக இருக்குது, வேறு வழி இல்லை, அவளுக்கு அந்த லட்சணை தான் சமைக்க தெரியும், நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும், அவ்வளோ மாதிரி நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. பாட்டி அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஸ்ருதி பல் விளக்கிட்டு சாப்பிட போகிறாங்க. ஸ்ருதி சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ரோகிணி இன்னும் உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி நீங்கள் சாப்பிட்டு போகிற நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, நம்ம கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போவோம் மனோஜ்கிட்ட சொல்லி அப்படின்னு நினைக்காங்க. உடனே மனோஜ் நினைக்காரு, வயிறும் பசிக்க நம்ம பேசாமல் சாப்பிட்ருவோமா அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் பக்கத்துலேயே நிற்காரு. உடனே ரோஹிணி கூப்பிட்றாங்க, ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி வயிறு பசிக்கு அப்படி சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களாம் அவங்க போனாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக குமைப்பாங்க, ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க, நீங்கள் தூரனுக்கு வழியை பாருங்கள், அவங்க பக்கத்துலேயே இருந்தாங்கன்னா அதை இதை செய்யன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் என்ன வேலை செய்துங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணால் எப்படி அவங்களுக்கு உதவி வச்சுக்குவேன் இப்போ அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே மாவு போயிட்டு வந்தீங்க, நிரந்தரமாக நீங்கள் தான் மாவு போயிட்டு வரணும், உங்களை அதுக்கே வேலைக்கு வச்சுருப்பாங்க, நீங்கள் முதல்ல தூரம் போங்க, நம்ம 2 பேரும் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி ஹோட்டலில் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தால் பாட்டி ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் பரப்பிட்டு போகலாம், வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பரப்புறாங்க. பரப்பிட்டு வெளியில் கிளம்புறாங்க. உடனே பாட்டி கேட்குறாங்க, எங்கே காலையில் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி பிஸ்னஸ் விஷயமாக போண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. என்னது பிஸ்னஸ் விஷயமாக பண்ணுறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, எதையாவது தூக்கி நிமித்த போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி பிஸ்னஸ் விஷயமாக ஒரு ஆள்கிட்ட பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க பிஸ்னஸ் விஷயமாக எங்கேயாவது போவாங்க வருவாங்க, மற்றவங்கள மாதிரி வெண்டித்தனமாக வீட்லேயே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா உங்கள் பையன் ரொம்ப நாளாக வெட்டியாக தான் இருந்தார், இப்போவும் வெட்டியாக தான் இருக்கார், இப்போ பிஸ்னஸ் விஷயமாக வெளியே எதுக்கு போகிறாரு,
நீங்கள் அவிச்ச இட்லியும் சாம்பாரும் சட்னியும் அவருக்கு பிடிக்கலை, அவர் வந்து கடையில் சாப்பிட போகிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் திருன்னு முடிக்கிற, ஆகா நம்ம நினச்சதே இந்த புத்தி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, மனோஜ் வா ரோகிணி வாங்க சாப்பிடுங்க அப்படிங்க. இல்லைம்மா நாங்கள் வந்து வெளில சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே வாங்க, நிறைய தானே இட்லி மற்ற பண்ணியிருக்காங்க, நீங்கள் தானே பண்ணீங்க, நீங்கள் பண்ணது நீங்கள் சாப்பிடுங்கன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. ரோகிணி வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சாப்பிட்றாங்க. அங்கே விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் சாப்பிட முடியல, இறங்கவே இல்லை. ரொம்ப சப்புன்னு இருக்குது, உப்பும் இல்லை உரப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. இதை பார்த்த ரோகிணி விஜயா பார்க்குறாங்க, விஜயா முகத்தை மாற்றி பார்க்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், அம்மா இது இன்னும் ரொம்ப கேவலமாக இருக்குது, இதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா இந்த லட்சணத்தை தான் உங்களுக்கு சமைச்சு சின்ன வயசுலேருந்து தந்தா, இந்த சமையலுக்கு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வேலைக்கு ஆளை வச்சேன்டா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. இதை பார்த்த மீனா சிரிக்கிறாங்க. மீனா சிரிக்கிறத பார்த்தோன்னா விஜயாவுக்கு பயங்கர காண்டாகுது. இந்த பூக்காரெலாம் என்னை வந்து கேலி பண்ணி சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த அத்தை அதுக்கு விட்டுட்ருக்காங்க, எவ்வளோ நாளுக்கு தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் பேச ஆரம்பிக்காங்க. அத்தை நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, விவசாயத்தை யாரைத்தான் பார்ப்பாங்க, நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்காதில்ல, விவசாயம் வந்து நல்லா தெரிஞ்சவங்க பார்த்தா தானே சரி, வேலை செய்யணும் நம்பக்கூடாத அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி நீ என்ன தான் சொல்ல வர அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நம்ம சொந்த பாரம்பரிய நீங்கள் விவசாயத்தை ரொம்ப பாரம்பரியமாக பண்ணுறீங்க, மாமாவுக்குன்னு அந்த ஏரியாவில் விவசாயத்துக்கு சரியான பேர், அதுக்கப்புறம் அந்த விவசாயத்தில் உள்ள பேர் நாச்சியார்னு உங்கள் பேர் தான். அதை விட்டால் வேறு யாரும் அந்த ஏரியாவில் அந்தளவு சூப்பராக விவசாயம் பண்ணலை. நீங்கள் விவசாயத்தை விட்டுட்டு இங்கே வந்து இருந்தீங்கன்னா மாதக்கணக்கில் இருந்தீங்கன்னா அந்த விவசாயம் என்ன ஆகும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உனக்கு ரொம்ப அக்கறை தான் விஜயா, உன் அக்கறை என்ன விஷயத்துல எனக்கு தெரியும். என்ன ஆடு நனையுதுன்னு சொல்லி ஓனான்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு, அந்த கதையாக தான் இருக்குது. நீ எதுக்கு வருத்தப்படுத வைக்கணும்னு எனக்கு எல்லாமே தெரியும், நான் பார்த்துக்கிறேன். விவசாயம் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறதவா நான், சரியா? அந்த விவசாயம் எப்படி நடக்கணும், ஏன் நடக்கணும், யார் கண்காணிப்பில் நடக்கணும்னு எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன், சரியா? தேவைப்பட்டால் நான் உடனே போயிட்டு வருவேன். ஆனால் மீனாவுக்கு குழந்த பிறந்து கையில் எடுத்து கொஞ்சது வரைக்கும் நான் போக மாட்டேன். சொன்ன வாக்கு சொன்னது தான். நாச்சியார் வந்து சாதாரணப்பட்டவளா அப்படின்ட்டு இருக்காங்க. உன்னை அண்ணாமலை சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வாக்கு கொடுத்தது தான் விஜயா, உன்னைய மாதிரிலாம் மாற்றி பேசுகிற வேலை எங்கள் அம்மாட்ட கிடையாது அப்படிங்கிறாங்க. நீங்களும் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் அம்மா வந்ததுலேருந்து அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, இப்போ எனக்கு அம்மா வந்துட்டாங்களா, என்கிட்ட ஏதாவது பேசிப்பார் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. விஜயா சரியான கடுப்பாக இருக்குது, இவருமே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போயிடுறாங்க. என்ன உன் பொண்டாட்டி சாப்பாடாக வச்சு சாப்பாடே பிடிக்கலையாம்மா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாம்மா 2 இட்லி இருந்துச்சுட்டா, மீனா வச்சானா 5 இட்லி திம்பா, அதையும் சாப்பிட்டுவிட்டு இடையில வயிறு பசிக்கும்பா அப்படிங்கிறாங்க. என் பேச்சு நல்லா வச்சு கொடுத்து தின்னுவிட்டு நல்ல அவளை வந்து குறைச்சி பேசிட்டு அலைவா, அந்த ரோகிணி பிள்ளையும் ஐயா வச்சதே சாப்பிட மாட்டேக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாவோட சொல்கிறாங்க, பணக்காரட்டு பிள்ளைகள் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த சுருதி பொண்ணு சாப்பிடத்தானே செய்யுது, சரியில்லைன்னு சொல்லிட்டுனாலும் சாப்பிடத்தானே செய்யுது, சரி வச்சு கொடுத்தா அதை இன்னும் சொல்ல மாட்டேங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைவனம் இருக்குது, சரி இன்றைக்கி இருக்குது சாப்பிடணும்னு சாப்பிடுதுல, அப்போ அந்த ரயில்வேக்கார ஆஃபீஸர் உங்களுக்கு இருக்குது, இந்த மலேசியாக்கார பிள்ளைங்க ஏன் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு ஒன்றமாக இருக்குமா அப்படின்ட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாற்றணும். நம்மளை ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் ஒரு ஆள் செய்கிறத ஒரு ஆள் அனுசரித்து சாப்பிடணும் வைக்கணும், ஒரு ஆளுக்கு ஒரு மேடு பள்ளம்னா பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாட்டி உங்களுக்கு வெத்தலை வாங்கிட்டு வரா அப்படிங்கிறாங்க. சரி பேராண்டி வாங்கிட்டு வா, வரும்போது மீனாவுக்கு 2 ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு அப்படி அப்படின்னு சொல்லி கையில் காசு கொடுங்க. பாட்டி என்கிட்ட இருக்குது அப்படின்னு. நான் தாரதை வாங்கிக்கா, குழந்த பக்கத்து வரைக்கும் நம்ம நல்லா செய்யணும்பா அப்படிங்கிறாங்க. பாட்டி அம்மா வாங்கிட்டு வந்தது இருக்குது, நீங்கள் ஏம்மா கூட 2 இருக்கட்டும், நல்லா சாப்பிடணுமா மீனா, என்ன சாப்பிடுது, 2 இட்லி சாப்பிடணும் கூடாது, நல்லா 5 இட்லி 10 இட்லி சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ரொம்பவே சிரிக்கிறாங்க. சரி மீனா கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மனோஜும் ரோகிணியும் பெட்டில் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த பாட்டி, மனோஜ் வெளில போ அப்படிங்கிறாங்க. பாட்டி இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்க அப்படி. நீ இப்போ தான் வெளியே பிஸ்னஸ் விஷயமாக போகணும்னே, சாப்பிடணுங்க படுக்கணுங்க, கொஞ்சம் வெளில போ. ரோகிணி நீ அதை ஓரமாக படு, மீனா இதில் படு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி நான் அங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறாங்க மீனா. நீ படு மீனா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை படுக்க வைக்காங்க பெட்டில். இங்கே ரோகிணி திரும்பி படுக்காங்க. ரோகிணி பயங்கர கடுப்பு. மனோஜ் படுத்துருக்காரு, எந்திரிச்சு எழுப்பி அனுப்பிவிடுதாங்க இந்த பாட்டி. இந்த ஆன்ட்டி இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் என்ன இப்படி தான் இருக்கணுமா, இல்லைன்னா இந்த ரூம்பே மீனாவுக்கு பிடிங்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனாவை பார்க்க முத்து வராரு. மீனா அப்படின்ட்டு வராங்க. ஆகா முத்து வர ஆரம்பிச்சிட்டேன்னா, போகிற பக்கம் பார்த்தா அந்த ரூம்பே அவங்க எடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து உள்ள வரதை பார்த்துட்டு மனோஜ் என்னடா ரூம்குள்ளே போகிற என்னடா அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டியை பார்க்க போகிறேன்டா அப்படிங்க. என் பொண்டாட்டி இங்கே தான்டா இருக்கா அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டி தங்கம்மாடா, யாரும் என்ன கடத்திட்டு கொண்டு போயிட போகிறாங்களா, அவங்க அந்த சைடு தூங்குறாங்க, என் வீட்டாமல் இந்த சைடு தூங்குறத அவட்ட பேசணும் வந்திருக்கேன். மீனா ஒரு சின்ன ரெகுலர் ஆஃபர் வருது, பாட்டிக்கு நான் ஏசுவாங்க, நான் நைஸாக போயிட்டு வந்துடுறேன், நான் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நான் வந்துடுறோமா அப்படிங்கிறாங்க. சரிப்பா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த மீனா முத்து வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.